கொண்டிருக்கிறோம். போகக்கூடிய சமயத்திலே ஒரு சின்ன கோதையந்த பரஸ்பரம் பண்ணலாம் என்று ஆசையோடு இப்பொழுது இதை தொடங்குகிறோம். நம்முடைய புத்தூர் ஸ்ரீ பாலாஜி சுவாமி, ஸ்ரீ ராஜகோபால் சுவாமி, வெங்கடேஷ் சுவாமி, வெங்கடேஷ சுவாமி இவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் இப்பொழுது இந்த ஒரு தலைப்பிலே, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய இக்காலத்து நிலை, அதை பற்றி ஒரு சின்ன பரஸ்பர பகிர்தல் அதை பண்ண இருக்கிறோம். முதலிலே புத்தூர் சுவாமியிடத்திலே, பாலாஜி சுவாமியிடத்திலே அவருடைய கருத்துக்களை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி தேவர் சாதிக்கலாம். அதாவது இப்பொழுது இந்த காலத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறது, நாம் என்னென்ன கஷ்டங்களை எதிர்கொண்டிருக்கிறோம், அதற்கு நம்மாலே என்ன தீர்வுகள் பண்ண முடியும், இதை பற்றி எல்லாம் தேவர் பகிரலாம். ஒரு சின்ன அறிமுகம். சுவாமி பல காலமாக புத்தூர் சுவாமி என்று பிரசித்தமாக எழுந்தருளியிருந்த சுதர்சனர் சுவாமியிடத்திலே அடிபணிந்து அர்த்த விசேஷங்களை அதிகரித்து இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலிலேயும் புத்தூரிலேயும் இருந்து கொண்டு நம்முடைய பல சம்பிரதாய கிரந்தங்களை பதிப்பித்து வருகிறார். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்கிற மாத பத்திரிகையையும் நடத்தி வருகிறார். இந்த விஷயங்களை பெரியவர்களிடத்தில் அடிபணிந்து கேட்டவர். அனன்ய பிரயோஜனமாக பல கைங்கரியங்களை பண்ணி வருபவர். அவரை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் செய்தோம். இப்பொழுது அவருடைய கருத்தை நாம் இப்பொழுது கேட்கலாம். சுவாமி சாதிக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது காலக்ஷேபம் கேட்பவர்கள், உபன்யாசங்கள் கேட்பவர்கள், ஆன்லைன்ல இப்ப எல்லாமே கிடைக்கிறது. அதனாலே நிறைய பேர் கேட்கிறார்கள். எவ்வளோ தூரம் கேட்கிறவா கைங்கரியத்துல ஈடுபடுறா, அனுஷ்டானத்துல எதை கொண்டு எவ்வளவு தூரம் பின்பற்றுகிறார்கள், அவர் எத்தை கை கொள்கிறார்கள் பார்த்தா அது ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அதற்கு நாம் என்ன வழி செய்யலாம்? பின்பற்றுவது எவ்வளவுங்கிறது அவ்வளவு தூரம் சொல்ல முடியல. கேட்கறவங்கிற எண்ணம் மாத்திரம் நிறைய பேருக்கு இருக்கு. அதுவும் நிறைய பேர் சந்தை சொல்லிக்கிறா ஆன்லைன்ல. அவ சொல்லிக்கிறவா எவ்வளவு தூரம் முறையாக சொல்லிக்கிறாளா அப்படிங்கிறா தெரியல. நிறைய பேர் மனப்பாடம் பண்றா, அது தெரியறது. ஆனா அது அனுஷ்டானத்துல எவ்வளவு தூரம் வரணும், திவிதேசங்கள்லாம் என்ன நிலையில இருக்கு, இன்னமும் சில திவிதேசங்கள் கிராமப்புறங்கள்லாம் கைங்கிறதுக்கு அவசியமா மனுஷா போன எல்லாரும் பல பேர் ஊரை விட்டு போனவர்களா தான் இருக்கா பல திவிதேசங்கள்ல. ஏதோ பெரிய கோயில் காஞ்சிபுரம் திருவள்ளிக்கணினா நிறைய பேர் மனுஷா இருக்காளே ஒழிய பல திவிதேசங்கள்ல சீவைட்டவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். முன் காலத்துல எப்படி இருந்தாலும் அந்த அளவுல இல்லை. ஏன்னா எல்லாரும் உத்தியோக நிமிஷம் வெளியில போயிட்டா. நிறைய இந்த காலக்ஷேபம் கேட்கறாங்க. ஒரு கட்டத்துல வெளிநாடுகள்லாம் போனவா அவள்லாம் ஒரு காலம் திரும்பி வந்து ஏதோ அவளுடைய அந்த திவிதேசங்கள்ல கைங்கரியங்கள் பண்ணினால் நல்லா இருக்கும்னு தோன்றது. இங்கே ஸ்ரீ ராஜகோபால் சுவாமியும் இருக்கிறார். இந்த சுவாமியும் திருவரங்கம் பெரிய கோயிலிலே தொடர்ந்து பல கைங்கரியங்களை பண்ணி வருகிறார். இவரும் காலக்ஷேபங்கள் எல்லாம் நல்லா கேட்டவர். அதுக்காக திரும்பி கைங்கரியத்துக்கு வந்துட்டார். ஆமா, அவரும் வெளியிலே உத்தியோகத்தில் இருந்து அதற்கு பிறகு இங்கே திரும்பி திருவரங்கம் பெரிய கோயிலுக்கே வந்து கைங்கரியம் பண்ணணும்னு வந்து கைங்கரியத்தையும் பண்ணிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுதும் காலக்ஷேபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் பெரியவர்களிடத்திலே. முக்கியமாக இப்போ விஷ்ணுசித்தன் சுவாமி இடத்திலே காலக்ஷேபங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பெரிய பெருமாளிடத்தில் நித்தியபடி கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய கருத்துக்களை இப்பொழுது கேட்கலாம். அடியேன ஒரு பொருட்டாக சுவாமி கட்டாட்சிச்சு சில வார்த்தைகளை சொல்லணும்னு சொல்றார். அதுவே அடியனுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம். அடியன் இந்த அளவுக்கு சுவாமி என்னோட கூட இது பண்ண முடியும், இது சம்பாஷணம் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன யோசிச்சு பார்த்தா ஒன்னும் அடியனுக்காக ஒன்னும் பெருசா இருக்கிறதா தெரியல. என்ன இருக்கிறதுனா இந்த ஒரு பாகவத சத்சங்கம் ஏற்படுறது. அந்த சத்சங்கத்தினால அடியனுக்கு இது
வாய்ப்பு கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு இருக்கிற இடங்கள் எல்லா இடத்துலயும் ஒரு சத்சங்கங்கள் அமையணும். அவ ஆத்துல உட்காந்து நம்மளோட ஆத்துல பெருமாளுக்கு திருவாராதனை பண்ற, எனக்கு இது பண்ற அப்படிங்கறதோட எல்லாரும் நிறுத்திக்கிறான். இப்ப ஆன்லைன்ல எல்லாம் கிடைச்சி விடுறது அப்படிங்கறதுனால ஆன்லைன்ல எல்லாரும் பார்த்துன்றதா போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப முதல் விஷயம், அதாவது அடிப்படை விஷயம் என்னன்னா, அது போராடாது. அதுல ஒரு 4 பாகவதர்களை கூட்டிட்டு ஒரு சத்சங்கம் ஏற்படணும். மினிமமா ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா சத்சங்கம் ஏற்படணுங்கிறது அடிப்படை. அந்த சத்சங்கம் ஏற்பட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, சத்சங்கத்துல இருந்து ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ருச்சி பிறக்கும். ஒரு ருச்சி பிறக்கிறது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம அன்வேஷணம் ஆகும். எந்த கைங்கரியங்களை பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு அன்வேஷணம் நமக்குள்ளேயே பண்ணணும்னு தோணும். அப்ப நம்மளே இந்த திவ்யதேசங்களை நாடுவோம். அப்ப திவ்யதேசங்களை நாட போறோம் அப்படின்றச்ச எந்த திவ்யதேசங்கள்ல நமக்கு தேவை ஏற்படும் அப்படிங்கறத யார் சொல்லுவா அப்படின்னா, இங்க இருக்கிறவங்களால தான் சொல்ல முடியும். திவ்யதேசங்கள்ல போறவங்களால போயிட்டு வந்து சேவிச்சுட்டு வரவங்களால சொல்ல முடியும். அத ஒரு சத்சங்கம் 4 பேரை கூட்டி ஆரம்பிச்சாலே அந்த அவளுக்கு தெரிஞ்ச 4 பேர்களோட நமக்கு ஸ்ரீவைஷ்ணவ சத்சங்கங்கிறது உலகளாவில் இப்ப ஸ்ரீவைஷ்ணவ சத்சங்கம் ஏற்படுறதுக்கு நல்ல இன்டர்நெட் வழி எல்லாம் மறந்துடுது. அதனால ஒரு ஆரம்ப கட்டத்துல சத்சங்கம் ஏற்பட்டால் பாக்கி இருக்கிறதெல்லாம் நமக்கு தன்னைத்தானே அமையும் அப்படிங்கறது அடியனுடைய ஒரு சிறிய கருத்து. இன்னொரு விஷயம், இது அந்த சத்சங்கம் ஏற்படுறது முன்னாடியே அடியன் விண்ணப்பிச்ச மாதிரி அதோட அடிப்படை. அதோட நிறுத்திக்க கூடாது, கைங்கரியங்களை விருத்தி பண்ணிட்டே வரணும். அதுக்குதான் அந்த சத்சங்கங்களை உபயோகப்படுத்தணும் அப்படின்றது அடியனுடைய சிறிய கருத்து. ரொம்ப அழகா 2 சுவாமிகளும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எடுத்து காட்டியிருக்கா. புத்தூர் சுவாமி சாதிச்சது போல ஆன்லைன்ல நிறைய பேர் நிறைய விஷயங்களை கேட்கிறா. என்ன சொல்ல போனா, ஒரு 70கள் 80கள் 90கள்ல இருந்த ஒரு ஞான பரிமாற்றங்களை காட்டிலும் இந்த 2000க்கு அப்புறம் ஞான பரிமாற்றங்கள் நிறைய ஏற்படுறது. சம்பிரதாய விஷயங்கள், உபன்யாசங்கள், காலக்ஷேபங்கள் எல்லாம் நடுவில் கொஞ்சம் தொய்வு இருந்தது. இப்போ அது நல்லாவே நிறைய நடக்கிறது. என்ன சொல்ல போனா, நிறைய பேர் சொல்லக்கூடியவர்கள் ஏற்பட்டிருக்கான் ஒரு காலத்துல இருக்கிறத காட்டிலும். ஆனா அதுல என்னன்னா, சுவாமி சொன்னதை போல ஒரு அது ஆன்லைனோடயே நின்றுடுறதோ ஒரு வேலை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி நேர திவ்யதேசங்களா இருக்கட்டும், ஆழ்வாராஜர் அவதார ஸ்தலங்களா இருக்கட்டும், அபிமான ஸ்தலங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு சில திவ்யதேசங்கள்ல நிறைய ஜனங்கள் இருக்கா. அதுலேயுமே கூட பார்த்தா அந்த சந்நிதிக்கு தேவையான அளவுக்கு கைங்கரிப்பர்கள் இருக்கார்களா அப்படின்னா அது ரொம்பவே 1 திவ்யதேசம் 2 திவ்யதேசம் வேணா நம்ம சொல்லலாமே தவிர, திருவரங்கம் பெரிய கோயிலே எடுத்துட்டோம்னா பெரிய கோயில், இது நிறைய சந்நிதிகள், இங்கே நிறைய கைங்கரிப்பர்கள் தேவை. ஆனா இங்க அத்தனை கைங்கரிப்பர்கள் இருக்கார்களான்னா அவ்வளவு பேர் இல்லை. ஓரளவுக்கு இருக்கிறவர்களே தான் 2-3 சன்னதியை பார்த்துக்கிறது. இது போல சில சிரமங்கள்லாம் இவ்வளவு பெரிய கோவில், முக்கியமான திவ்யதேசமான ஸ்ரீரங்கத்திலேயே இதை போல நிலையெல்லாம் இருக்கு. இப்போ இதுக்கு என்ன நாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராஜகோபால் சுவாமி தேவர் கூட சாதிச்சது இந்த மாதிரி சத் சங்கம்ங்கிறது. அது ராஜகோபால் சுவாமி பற்றி பல பேர் தெரிஞ்சிருக்காது. அவர் மிடில் ஈஸ்ட்ல ரொம்ப காலம் இருந்தவர். அங்கே இருந்த காலத்தில் ரொம்ப அழகா ஒரு குழுவை அமைத்து, வரவரமணி சம்பந்திகள்ங்கிற குழுவை அமைத்து அங்கே பல அடியார்களை சேர்த்து மாதந்தோறும் ஒரு திருநக்ஷத்திரங்கள் சமயத்தில், திருமூலமோ திருவாதிரையோ அது போல சமயங்களில் கோஷ்டிகளை நடத்தி, அது வெறும் கோஷ்டிகள் நடத்துறது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன உபன்யாசங்கள் நடத்துறது. அதுக்கு மேலே எந்தெந்த திவ்யதேசங்கள் அங்கே கைங்கரியங்கள் என்னங்கிறத தேவைங்கிறத கண்டுபிடிச்சு அவர்களுக்கு மாதந்தோறும் ஒரு உதவிகள், திரவிய சகாயம் பண்ணுவது, அது மட்டும் இல்லாமல் உற்சவங்களுக்கு திரவிய சகாயம் பண்ணுவது, இது போல பல விஷயங்களை அவரே நடத்திட்டு வந்துட்டு இருந்தார். அந்த சத்சங்கத்துக்கு இவர் முக்கியமான பொறுப்பாக இருந்து அங்கே பண்ணிட்டு இருந்தார். இன்னும் பல பேர் அவருக்கு உதவியா இருந்தார்கள். அங்கே அந்த கைங்கரியங்கள் இன்னும் கூட திரவிய சகாயம் இன்னும் கூட
வந்தோன்னா இந்த சத்சங்கம்ங்கிறது பல இடங்கள்ல அது ஒரு அடியார்கள் சேரக்கூடிய இடமா இருக்கும். ஆனா அங்கே அவர்கள் பகவத் விஷயத்தையே பேசுகிறார்களா, கைங்கரியங்களை அபிவிருத்தி பண்றதையே பேசிக் கொண்டிருக்கிறார்களா, இல்ல ஏதோ சரி 4 பேர் நாம சேர்ந்தோம், இங்கே வெளியில இருக்கிற ஜனங்களோட சேராம நாம 4 பேர் சேர்ந்துட்டு நாமும் இதே போல லௌகிகமான விஷயங்களை பேசிட்டு இருக்கோமா, இதோ ஒரு சினிமாவை பத்தியோ பாலிடிக்ஸை பத்தியோ ஸ்போர்ட்ஸை பத்தியோ இதை பத்தியே திரும்பவும் அங்க பேசுறதுக்கு பதிலாக இங்க 4 பேர் அடியார்களா சேர்ந்து இதை போல பேசிட்டு இருக்கோமா என்று பார்த்தால் அப்படி நடக்கிறதும் இருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல சன்னதிகள்லயே கூட உட்காந்து மேட்சுக்கு ஸ்கோர் பார்த்துட்டு இருக்கிறவா இருக்கா, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறவா இருக்கா, இல்ல பாலிடிக்ஸ்ல யாரு லீடிங்ல இருக்கா, அதை பத்தி பெரிய விவாதம் 1/2 மணி நேரம்லாம் உட்காந்து தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் பல பேர் இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள். ஆனா இன்னைக்கு நடக்கிறது இதெல்லாம். இப்ப எந்த அளவுக்கு சம்பிரதாய புரிதலே இல்லைங்கிறத நாம் பார்க்கலாம். ஒரு பெருமாளுடைய சந்நிதியில வந்தும் திருப்பி விஷயாந்தரங்களை தான் பேசுகிறார்கள். அதுவும் வைஷ்ணவ அடையாளங்களோடு இவர்கள் எல்லாம் சுவாமிகள்னு பார்த்து மற்றவா கொண்டாடும் பொழுது அவர்கள் உட்காந்து இதை போல லௌகிகமான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தார்கள்னா அது அந்த அளவுக்கு பரிமளிக்காது. அது சம்பிரதாயத்துக்கு கொஞ்சம் நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். இது போல பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சம்பிரதாய விஷயங்கள்ல ஈடுபாடு நிறையவே வந்திருக்கு நிறைய பேருக்கு. அது நமக்கு நல்லா பிரத்யட்சமா தெரியுது. நிறைய பேர் இதை பத்தி விசாரிக்கிறார்கள். அதாவது எந்த கைங்கரியம் பண்ணலாம், எந்த இடத்த பண உதவி தேவை, இது போன்ற கேள்விகள்லாம் கேட்டு அதுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் பல பேர் இப்பொழுது இருக்கிறார்கள். அது நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா உண்மையிலேயே நமக்கு தேவையானது என்னன்னா, சுவாமி சாதிச்சது போல, புத்தூர் சுவாமி சாதிச்சது போல எத்தனையோ பேர் வெளிநாடுகள்லாம் போயிருக்காங்க. அவர்கள் எல்லாம் இங்கே திரும்பி வந்து அவர்கள் திரும்பவும் நம்முடைய பாரத தேசத்துக்கே வந்து திவ்ய தேசங்கள்லையோ விமான ஸ்தலங்கள்லையோ ஆழ்வாராச்சார அவதார ஸ்தலங்களிலேயோ அங்கே வந்து கொஞ்சம் நிரந்தரமாக இருக்க பார்த்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிய வச்சுட்டு அவர்கள் மூலமா நல்ல கைங்கரியங்களை பண்ணினா அது சம்பிரதாயத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லைன்னா அவர்கள் ஞானத்தை சம்பாதிச்சுன்னா அவர்களுக்கு ஏதோ பிரயோஜனம், ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது பிறகு பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கிறா, காலக்ஷேமங்கள் கேட்கறாங்கிறது நல்லது, அவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கு. ஆனால் சம்பிரதாயத்துக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறத பார்த்தோம்னா இதை போல கைங்கரியங்களுக்கு நிறைய பேர் வரணுங்கிறது தான் தோன்றுகிறது. அதுதான் இப்போ சம்பிரதாயத்தை நல்லா மேலே நல்லபடியாக அடுத்த தலைமுறைக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு அதுதான் அவசியமான தேவையாக இருக்கும் அப்படிங்கிறது அடியனுக்கு தோன்றுகிறது. அதுவும் முக்கியமாக கொஞ்சம் பணம் ஓரளவுக்கு சம்பாதித்து விட்டவர்கள், அதாவது ஒரு தேவைக்கு மேலேயே நிறைய பேர் பணம் சம்பாதிச்சிடுறா. ஆனால் அதுக்கு மேலேயும் இன்னும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னே இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்துக்கு பந்தப்பட்டு இருப்பது, பிள்ளை என்ன பண்ண போகிறான், பேரன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டு அப்படியே இருக்கிறத காட்டிலும் சரி ஏதோ ஒரு அளவுக்கு நம்முடைய கடமைகளை பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலேயாவது இதை போல திவ்ய தேசங்கள்ல இதை போல இருக்கக்கூடிய எங்கே தேவை நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தேவையோ அங்கே வந்து கைங்கரியம் பண்ண வேண்டியது அவசியங்கிறது தான் நமக்கு இப்போ தோன்றுகிறது. இதை பத்தி சுவாமிகளுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கோயில்.org நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது. சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை உள்ளடக்கிய பல புத்தகங்கள் books.coil.org வலைத்தளத்தில் உள்ளன. இப்புத்தகங்களை வாங்க coil.org@gmail.com மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்கள் 8220151966 அல்லது 9600595273 மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்.